வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சு புதிய அறிவிப்பு. முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கெப்ராலுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை நீக்குமாறு கோரிய விண்ணப்பம் கோட்டை நீதவானால் நிராகரிப்பு. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை ஜூன் மாதத்திற்குள் நிறைவு செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பு. டயானா கமகே விவகாரம் சபாநாயகர் அறிவித்த பின்னரே கருத்து கூற முடியும் என இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல். திருமலையில் நாகதம்பிரான் ஆலயத்தை நாக விகாரியாக மாற்றிய பௌத்த பிக்கு. இனி விரிவான செய்திகள். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பிலான விசேட அறிக்கையை வாகன இறக்குமதியாளர்கள் தமக்கு விரைவில் வழங்க உள்ளதாகவும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பிலான விரிவான தகவல்கள் அதில் உள்ளடக்கப்படும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்திற்கும் அமைச்சருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று அவர் நிதியமைச்சில் இடம்பெற்ற போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இறக்குமதி துறை நிபுணர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை வாகன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பொது போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்கள், பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், தனியார் வாகனங்கள் போன்றவற்றை பாகங்களாக இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவது மிகவும் நடைமுறைக்குரியது என வலியுறுத்தப்பட்டது. மேலும் வரி செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கெப்ராலுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை முற்றாக நீக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட கோரிக்கையை கோட்டை நீதவான் கோசல சேனாதீர இன்று நிராகரித்துள்ளார். அஜித் நிவாட் கெப்ராலின் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல வேண்டியிருப்பதால் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை நிரந்தரமாக நீக்குமாறு கோரி சட்டத்தரணி திலின வீரசிங்க பிரேரணை மூலம் விடுத்த கோரிக்கையை நிராகரித்த போதே நீதவான் இதனை தெரிவித்தார். விசாரணைகளின்படி அவர் எந்த நேரத்திலும் சந்தேக நபராக பெயரிடப்படலாம் எனவும் அவர் வெளிநாடு சென்றால் விசாரணைக்கு இடையூறு ஏற்படலாம் எனவும் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கெப்ரால் மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்தபோது பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக எழுந்த முறைப்பாடு தொடர்பில் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. 2014ஆம் ஆண்டு மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கெப்ரால் மற்றும் மத்திய வங்கியின் நிதிச்சபை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக தினியாவல பாலித தேரர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை ஜூன் மாதத்திற்குள் நிறைவு செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் அலி சப்ரி இதனை தெரிவித்தார். முழுமையான கடன் மறுசீரமைப்பு பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுப்பதன் மூலம் இலங்கையின் கடன் சுமையை 17 பில்லியன் அமெரிக்க டாலர்களால் குறைக்க முடியும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் 2ஆம் கடன் தவணையை பெற்ற பின்னர் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை தொடர முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை அணி சேரா வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றி அனைத்து நாடுகளுடனும் உறவுகளை பேணி இலங்கையின் இறையாண்மையை பாதுகாத்து வருவதனால் இலங்கைக்கு பல சலுகைகள் கிடைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சீனா மற்றும் இந்தியாவுடன் நெருக்கமான உறவுகளை பேணி இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு அவர்களின் ஆதரவை பெறுவதற்கு அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டினார். மேலும் மியன்மாரில் உள்ள இளைஞர்களை காப்பாற்ற ராஜதந்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் சட்டப்பூர்வமற்ற முறையில் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் சார்ந்த கூலிப்படைக்கு அனுப்பப்பட்டுள்ள நமது இளைஞர்களை காப்பாற்ற ராஜதந்திர ரீதியில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பாக தமக்கு எதுவும் தெரியாது என இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேசிய பட்டியலில் டயானா கமகேயின் பெயர் இடம்பெற்றிருந்த போது அவர் வெளிநாட்டு பிரஜை என்பது உங்களுக்கு தெரியாதா என வினவிய போதே தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரி ஒருவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதற்கு சட்டப்பூர்வ தகுதி எதுவும் இல்லை என உச்ச நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருந்தது. சமூக செயற்பாட்டாளரான ஒஷல ஹேரத் பிரித்தானிய குடியுரிமை பெற்றுள்ள டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கோரி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது.
உச்சநீதிமன்றத்தால் இவ்வாறு வழங்கப்பட்ட தீர்ப்பு தொடர்பில் சபாநாயகர் அதிகாரப்பூர்வமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்த பின்னரே அது குறித்த கருத்துக்களை தம்மால் வெளியிட முடியும் என்று ஆணைக்குழு அதிகாரி தெரிவித்தார். இரட்டை பிரஜா உரிமையுடன் கூடியவர்கள் இலங்கையின் நாடாளுமன்றில் உறுப்பினராகலாம் என்ற முறைமை அமுலில் இல்லாவிட்டாலும் கூட கடந்த ஆட்சியில் ஃபசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராக பதவி வகித்திருந்தார். எவ்வாறாயினும் நீதிமன்ற தீர்ப்பினால் எதிர்வரும் காலங்களில் இரட்டை பிரஜா உரிமை உள்ளவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. குலதெய்வமாக வழிபட்டு வந்த நாகதம்பிரான் ஆலயத்தை நாக விகாரியாக மாற்றி தமது வழிபாட்டை தடை செய்துள்ளதாக திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திரியாய் வளத்தாமலையடி பகுதியில் உள்ள நாகதம்பிரான் ஆலயமானது 2021 ஆண்டுக்கு பின்னர் பௌத்த பிக்கு ஒருவரினால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் சப்தநாக விகாரியாக மாற்றப்பட்டு திரியாய் மக்களின் வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ஆலயத்தில் திரியாய் மக்கள் பரம்பரையாக குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும் 1984 ஆண்டு இடப்பெயர்வில் சென்று மீண்டும் 2002 ஆண்டு வந்து வழிபாட்டில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2021 ஆண்டளவில் பௌத்த பிக்கு ஒருவரினால் தமிழ் மக்களின் வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அப்பகுதியில் புதையல் தோண்டியுள்ளதாகவும் திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை தமது வாழ்வாதார தொழிலாக கொண்டு வரும் திரியாய் மக்கள் நெல் விதைப்பின் போதும் அறுவடையின் போதும் வளத்தாமலையடி நாகதம்பிரானுக்கு நேர்த்தி வைத்து பொங்கி படைத்த பின்னரே தமது தொழிலை தொடங்குவதாகவும் புல்மோட்டையை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கூட நம்பிக்கை வைத்து நேர்த்தி வைத்து வந்ததாகவும் திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது குறித்த ஆலயத்தை வழிபட முடியாமலும் நேர்த்தி கடன்களை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளமையினாலும் ஆலயத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள புல்மோட்டை பிரதான வீதியில் நின்று ஆலயத்தை பார்த்து கற்பூரமேற்றி வழிபட்டு வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே தங்களுக்கு துன்பங்கள் வருகின்ற போதெல்லாம் உச்சரிக்கின்ற வளத்தாமலையானை வழிபடுவதற்கு அனுமதி வழங்குமாறு திரியாய் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விடுதலை புலிகளை தோற்கடித்தவர்களை இன்று வெளிநாடுகளில் கூலிப்படையாக செயற்படுவதாக பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் வெளிநாடுகளில் கூலிப்படையாக இணைப்பதாக வெளியாகும் போலி பிரச்சாரங்களில் இருந்து விலகி இருக்குமாறு பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் ரஷ்ய போரில் இலங்கை இராணுவத்தின் முன்னாள் வீரர்கள் கூலிப்படைகளாக இணைந்து செயற்படுவதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. அத்துடன் இந்த போரில் இலங்கையர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக சம்பளம், குடியுரிமை உள்ளிட்ட போலி வாக்குறுதிகளால் அழைத்து செல்லப்படுகின்ற வீரர்கள் அங்கு கூலிப்படையாக இணைத்து கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் நமது தேசத்தின் பெருமையாக இருந்த இந்த படை வீரர்கள் இன்று போலியான வாக்குறுதிகளுக்கு அடிபணிந்துள்ளதாகவும் போர் வீரர்கள் மற்றும் தேசபக்தர்கள் என்று வரையறுக்கும் விழுமியங்களையும் அவர்கள் கைவிட்டுள்ளதாக சவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். கடமை, மரியாதை மற்றும் தாய்நாட்டிற்கான விசுவாச உணர்வு ஆகியவற்றால் இராணுவ வீரர்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சவேந்திர சில்வா மேலும் குறிப்பிட்டார். ஆனால் இன்று பணம் மற்றும் நிலையற்ற பெருமைக்காக தங்களின் விசுவாசத்தை கைவிடும்படி தூண்டப்படுவதாகவும் கூலிப்படை என்பது உன்னதமான போர் நடவடிக்கை அல்ல என்றும் மாறாக இது ஆபத்தான பாதை என்றும் சவேந்திர சில்வா அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலையில் நீண்ட நாட்களின் பின்னர் இன்றைய தினம் கனமழை பெய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர், தோப்பூர், சம்பூர், கிளிவட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்துள்ளது. நீண்ட நாட்களாக திருகோணமலை மாவட்டத்தில் கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில் இவ்வாறு மழை பெய்துள்ளமையால் பொதுமக்கள் கடும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2022 ஆண்டு முதல் 2024 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் மின்சார கட்டணங்கள் தாமதமாக செலுத்தியதன் காரணமாக சுமார் 30 மில்லியன் சிவப்பு பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கெவிந்து குமாரதுங்கவினால் நாடாளுமன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
மேலும் கருத்து தெரிவித்த காஞ்சன விஜயசேகர உரிய நேரத்தில் மின் கட்டணம் செலுத்தாத காரணத்தால் 1.3 மில்லியன் நுகர்வோரின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 1,26,000க்கும் அதிகமான நுகர்வோரின் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. இதில் சுமார் 19 லட்சம் புதிய மின் இணைப்புகள் பெறப்பட்டுள்ளன. இலங்கையில் தற்போது 7.2 மில்லியனுக்கும் அதிகமான மின்சார பாவனையாளர்கள் உள்ளனர் எனவும் தெரிவித்தார். இந்தியாவின் உதவியுடன் செயற்கை கால் மற்றும் கைகளை தயாரிக்கும் திட்டம் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை இராணுவமும் இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயமும் இணைந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்துள்ளன. இது தொடர்பான செயலமர்வு அண்மையில் ராகமையில் உள்ள இராணுவ புனர்வாழ்வு நிலையத்தில் ஆரம்பமானது. இந்த செயலமர்வு இம்மாதம் 23ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இதற்காக செயற்கை உடல் உறுப்புகளை தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற 8 இந்தியர்கள் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். குறித்த செயலமர்வில் விசேட தேவையுடைய 375 இராணுவ சிப்பாய்கள், 75 விமானப்படையினர், கடற்படையினர் மற்றும் காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு செயற்கை கை மற்றும் கால்கள் விநியோகிக்கப்பட உள்ளன. அத்துடன் விசேட தேவையுடைய 200 பொதுமக்களுக்கும் செயற்கை கை மற்றும் கால்களை விநியோகிக்க திட்டமிட்டுள்ளதாக இராணுவ ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.